கிரைசிஸில் நின்றுட்டு இருக்க நேரத்தில் தான் ஐயாவை தேடி கோயம்புத்தூருக்கு போகிறோம். ஏதாவது கிடைக்குமா, யாராவது எங்களுக்கு வாசல் திறக்க மாட்டாங்களான்னு சொல்லி போகும்போது ஐயாவுடைய மகளுடைய வீட்டுக்கு போகிறோம். எங்களுடைய தலை சுற்றுற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, இதை கொஞ்சம் முதல்ல வச்சுக்கோங்க, அப்பா வரட்டும், அப்பாட்ட சொல்லி இன்னொரு அமௌண்ட் வாங்கி தர்றோன்னு சொல்லி முதல், ரெண்டாவது, மூணாவது, நிறைவு என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டமாக பொருளுதவிகளை செய்து ஆதரித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க ஊருக்கு போனால் ஐயாவை எல்லாரும் சொல்கிறது வள்ளல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அவருடைய வள்ளல் குணத்தை நேரில் பார்த்தோம். அவர்கள் சில வார்த்தைகள் நம்மோடு பேசுவார்கள்.
துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. இந்த ஆலயம் கட்டப்படும் போது அன்புமி கோல்டன் நிறைய தம்பிமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் மகளை தேடி வந்தாங்க. என் மகளை தேடி வந்தோடனே என் மகளை எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எத்தனையோ ஆலயம் கட்டுறீங்க, கேலிக்கேட்டில் மலபார் பிஷப் 1.5 ஏக்கர் நிலம் ஃப்ரீயாக தமிழ் மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க பரந்த உள்ளத்தை பாருங்கள், கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய எண்ணம் என்னென்னா, அந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, யாரும் இந்த உலகத்தை யாரும் ஒன்றும் எடுத்து வைப்பறதில்லை. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, 4 நாளைக்கு முன்னால் ஒருத்தன் திருவண்ணாமலையில் 5 கிலோ நகை போட்டுக்கிட்டு சுற்றுறான். 5 கிலோ கழுத்து நிறையா, கையில் காப்பு, இடுப்பில் காப்பு, 4 மோதிரம், எப்படியோ போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். திடீர் விழுந்து செத்துட்டா என்ன நிலைமை? அந்த 5 கிலோ யார் கொண்டு போகிறது? எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? ஆனால் கடவுள் நம்மளை எவ்வளோ உருவாக்கியிருக்கார். ஒன்றுமே வசதி இல்லாமல் வாழ்ந்தவன் நமக்கு எவ்வளோ பெரிய கிருபையை தந்திருக்காரு. தாவீதுராஜா சொல்கிறான்ல, அவருடைய இருதயமெல்லாம் கடவுள் பிரியமாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 23:13 வாசிக்கும்போது, பின்பு அவர் அவனை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி எனக்கு பிரியமானதான் செய்வான் என்று சொல்லி அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னார். அதை நினச்சி நான் பார்த்தேன். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கல்மலை பிளந்து கண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இல்லலே பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை வாரி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவா ஞானமாய் போஷித்த, வானமன்னாவா ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவே, பரவசமாகுவே, பரந்தோடும் இல்லலே. எல்லாருக்கும் சாப்பிட்ற நேரம் தான், பசி தான். சில பேர் சுகரோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா 3 தான் தண்ணி குடிச்சாச்சு. ஆனாலும் சுருக்கமாக சில வார்த்தை பேசி முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த எனக்கு 1968 வருஷம் 56 வருஷத்துக்கு முன்னால் சென்னைக்கு போனேன். காலை செருப்பு கிடையாது, ட்ரௌசர் கிடையாது, அரை ட்ரௌசர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட்டினி, கஷ்டம், சஞ்சலம். ஆனால் கடவுள் அங்கே கொண்டு போய் விட்டு யாக்கோபு ஒரு வாகத்தை கொடுத்தாரு. அதே 28:15 நான் உன்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னார். அது மாத்திரமில்லை, யாக்கோ அந்த வார்த்தையை பிடிச்சி கேட்ட, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பந்தை திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாதித்த தசமத்தை கொடுக்குறேன்னா. அது மாதிரி கொடுத்தான்.
ஒன்றும் இல்லாமல் நாங்கள் 4 பிரதர்ஸ் தான். எங்கள் வீட்டில் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம். ஒரு டைமுக்குள்ள 150 பேர் சாப்பிட்றோம். இன்றைக்கும் ஒன்றுமே இல்லை. யோசுவா கன்று வாக்கு கொடுத்தார்ல, கால்மதிக்கும் தேசத்தை சொந்தமாக தருவேன்னார்ல, அதே போல் சொந்தமாக தந்தார். தந்தது மாத்திரமில்லை, எத்தனை விதமான கிருபைகளை என் மகா சொல்லுவா அடிக்கடி. ஒரு முறை என் மகா காரணியில் படித்தா 1500 வேணும்னு கேட்டா. எதுக்குமான்னு கேட்டேன். 1500 எனக்கு தெரியலையேன்னே. 1500 நான் என்னங்கம்மா போவேன் என்கிட்ட கேட்கியேன்னே. அவள் சொன்ன, ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பொண்ணு போக்க போகிறான். எங்கே போகிறான்? பெத்துல் வீட்டுக்கு போகிறான். பெத்துல் போகும்போது எலியேசர் என்ன சொல்கிறான் தெரியுமா? அது ஏன் 24:35 என் எஜமான் செல்வசீமானாக இருக்காருங்க. அதை போல் ஆண்டவர்களை வச்சுருக்காரு பண்ணேன். நாங்கள் இது என் கடையை சொன்னேன். இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் மாமனார் வீட்டில், என் மாமா வீட்டில் ஆடு மேய்ச்சேன். இப்போ அவங்க பொண்ணு தான் கட்டியிருக்கேன். ஆடு மேய்ச்சி கட்டலை, என்னுடைய வறுமைக்கு போய் ஆடு மேய்ச்சேன். ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், பணம் வேணுங்கிறதுக்கு ஆடு மேய்ச்சேன். ஆடு மேய்க்கும் போது ஏரிக்கரையில் போகும்போது கொடூரமான முள் ஒன்று காலில் குத்திருச்சு. அப்படியே கீழே விழுந்தேன். அம்மானு கதறினேன். அப்போ என்னுடைய மேய்ப்பர் சொன்னால், ஒரு தோல் மாட்டிட்டு வரக்கூடாதாயான்னு கேட்டான். இப்போ செருப்பு அப்போல்லாம் ஷூலாம் இருந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. அப்படி கஷ்டப்பட்டேம்மான்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த என்ன ஆண்டு உயர்த்தி வழி நடத்தினான்னா எவ்வளோ பெரிய கிருபை. அப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. அதனால் வாழ்க்கை உயர்த்திட்டோம். எவ்வளோ கஷ்டமாக வாழ்ந்துருக்கலாம், எவ்வளோ வேதனையாக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கேன். வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. ஆண்டவர்களை ஆண்டு உயர்த்துவார். ஒரு ஜெபம் இல்லாமல் ஒரு சின்ன தலையில் தாழ்த்தி, ஆண்டு புதிய ஆலயத்தை கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ மக்கள் கஷ்டத்தோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, வேதனையோடு வருவாங்க. இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது கரம் கூட இருக்கட்டும் அப்பா. எத்தனையோ குடும்பங்களில் நோய், கேன்சர், எத்தனையோ குடும்பம் இல்லை லங்ஸ் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், எத்தனையோ குடும்பத்துக்கு வேதனைகள், சாப்பாடு இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நீ இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த ஆலயத்தை பார்க்கும்போது, இந்த ஆலயத்தை நோக்கி பார்க்கும்போது, கிருபை கூட இருக்கட்டும் சாமி, கிருபை கூட இருக்கட்டும் சாமி. வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. நீ நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே நீ அறிந்து கொள்ள கிருபை தாங்க. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பர் உன்னை தேற்று நேரும் எல்லானந்தோ, அன்பர் உன்னை தேற்று நேரும் என்ன ஆனந்தோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. நேற்று
இன்னும் சாயந்தரம் கேலிக்கட்டில் இறங்குறேன். ஒரு காலத்தில் ஃப்ளைட்டை பார்க்கணுன்னா மாட்டு வண்டியில் ஏறி புளிய மரத்தில் ஏறி பார்ப்பேன். நேற்று கேலிக்கட்டில் இறங்கும்போது எனக்கு அப்படி யோசனை, ஒன்றுமேலாம் வாழ்ந்து நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபை தந்திருக்கிறாரே. அதுக்கு முந்தின நாள் விஜயவாடாவில் இருந்திருக்கேன், அதே முந்தின நாள் அதே டைமில். அதுக்கு முந்தின நாள் பெங்களூர் இருந்திருக்கேன். எவ்வளோ கிருபை தந்திருக்காரு. அப்போ ஆண்டோடைய ராஜ்யம் கட்டப்படணும். உண்மையாக வாழுங்க, கடவுள் பிரியமாக வாழுங்க. பணம் வாழ்க்கை மனுஷனை உயர்த்தாது, உண்மை தான் உயர்த்தும். உண்மைக்கு உங்கள் ஒப்பு கொடுங்க. மிஷனரிகள் பட்ட பாடுகளை நினைங்க. மிஷனரி இல்லைன்னா நமக்கு இன்னும் ஒரு அடி நல்லா நம்மகிட்ட இல்லை. அதை மனதில் நினச்சி அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டங்களை பாதுகாத்து வெளியிட்டு வந்த கிருபைக்கு நன்றி ராஜா. காத்து கொண்டுங்க. ஆலயத்தை கட்ட கிருபை தந்தீங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுக்கு பலத்தைகள் அடைகிறீர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனுடையார் கவலையெல்லாம் வைத்துன்னு சொன்ன தெய்வத்தின்படி ஆலயத்தை கட்டி பிரதேசிட்டேன்ன என்னுடைய அன்பு பேரையர்கள் திறக்க கிருபை தந்தீங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, ஒரு தரிசனமான வாழ்க்கையோடு வாழ கிருபை தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு நீனே நாமத்தில் இயங்கியிருக்க நல்ல பிதாவே, ஆமேன்.